என் அருமை இப்பதான் புரியுதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த நபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களோட அருமை அவங்களுக்கு இப்போ தெரிய வருது. ஸோ அது என்ன காரணத்துக்காக அப்படி இருக்கலாம்? ஸோ ஏன் அப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க திடீர்னு? இது ரொம்ப நாள் நினைச்சு நிக்க போகுதா இல்லை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்ப்போம். ரைட்? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நபர் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, உங்களுக்கு நீங்களும் நினைச்சா சாதிப்பீங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டிலையும் சரி ஒரு நல்ல இடத்துலையும் வந்துட்டு உங்களாலையும் வந்துட்டு நல்லபடியா வாழ முடியும், அவங்களையும் சரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஏத்துக்காம தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களை வந்துட்டு முழுமையா மதிச்சிருக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, யதார்த்தம் கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு அசால்ட்டா விட்டுருவாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இல்லைன்னா இவங்க இல்லை, அவங்க இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் மோஸ்ட்லி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு நீங்களும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன்கிறதே கண்டுக்காம ஒரு சாதாரண பர்சன் மாதிரியே இந்த நபர் வந்து நடத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா எங்கேயோ இப்ப அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்துது, ஏதோ ஒரு ஒரு திடீர்னு ஒரு கனவுல வர்றதோ இல்ல யார் மூலியமாவது தெரிஞ்சுக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இப்ப உறுத்த ஆரம்பிக்குது. ஓகேங்களா? எங்க நீங்க வாழ்க்கையில அவங்க சொன்னது எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுவீங்களோ? உண்மையில் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபருக்கு இந்த பர்சனுக்கு நீங்க டேலண்டடுங்கிறது தெரியும் தான், ஆனா ஏத்துக்கவே மாட்டாங்க, சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு கேட்டா கூட அந்த சான்ஸ் கொடுக்காம தான் இருந்தாங்க. ஸோ இப்பவுமே அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்க உங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு முன்னேறிடுவீங்களோ அவங்கள விட, அவங்கள நம்பி இல்லாம தனியா நீங்க சாதிச்சிருவீங்களோ, என்னை வந்து நான் சொன்னதை தப்புன்னு அவங்க சொன்னதை தப்புன்னு நிரூபிச்சிடுவீங்களோன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஈகோ ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய அருமைகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, ஏமாந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னா அது அவங்களுக்கு இப்போ நிறைய பேசிட்டாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ஸோ ஃபேஸ் ஆஃப்க்கு எப்படி வருவேன், நானே ஓவரா பேசி வச்சிருக்கிறேன், இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நிற்பேன், ஸோ என்ன பதில் சொல்றது, நேரடியாக வர மாட்டாங்க, பட் வந்தா மறைமுகமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஓகேங்களா, சரி உங்களோட அருமைகள் வந்துட்டு நீங்க எவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்து வைங்கள தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஃபேஸ் முன்னாடி வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பின்னாடி போய் பரவாயில்லையே நல்ல டேலண்டடா தான் போல அப்படின்ற மாதிரி சைலண்டா தான் உணர்வாங்க, ஓப்பனா வந்தெல்லாம் உணர மாட்டாங்க. ஓகேங்களா? சரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு டாமினேட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஆனா அவங்க மைண்ட் எப்படி தெரியுமா, ஒரு இதுல நிலைய நிக்காது, இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு இப்போ சரி நீங்க வந்து ரொம்ப டல்லா இருக்கீங்க, ரொம்ப ஏதாவது சரியாகுமா மாறுமான்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா இதுல ரெண்டு பேரும் யோசிக்கிறதே வித்தியாசமா தான் இருக்கு. இங்க நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிறதும் அவங்க உங்களை பத்தி யோசிக்கிறதும் டோட்டலா வித்தியாசமா இருக்கு.
சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் இல்லாத டைம்லயாவது என்னோட அருமை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி வந்துட்டு தெரியுது, யோசிக்காமலாம் கிடையாது, தெரியுது. ஆனா வெளியே காமிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈகோ ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த பர்சன் உங்களுக்கு செஞ்சது நிறைய 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 விஷயங்கள். ஸோ அதை சரி பண்ணணும். ஆனா இப்போ பார்க்கறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ சூழ்நிலைகள் வந்துட்டு, இப்போ நீங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த என் வாழ்க்கையே போயிடுச்சு, இந்த நபரை நம்பி என் லைஃபே போயிடுச்சு, எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது, அதுல இருந்து வெளியே வரீங்க. ஸோ இன்னும் வெளியே வருவீங்க. ஸோ அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து, அந்த ட்ராமா அவங்க ஏற்படுத்தினதுல இருந்து தைரியமாக வெளியே வருவீங்க. தனியா வருவீங்க, இல்லை யாரோடைய ஒரு ஹெல்ப் மூலியமா கூட வருவீங்க. இந்த நபர் யாரா வேணா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலி இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச நபரா இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதாவது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை புதுசா பழகின நபரோ இல்லை இனி பழகக்கூடிய ஒரு நபரோ அப்படிதான் இருக்குமே தவிர, உங்க ஃபேமிலி சைடு இல்லை கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அந்த மாதிரியான பாண்டிங் வந்து இருக்க சான்சஸ் கம்மி. அவங்களாம் உங்களை தூக்கி விடுறது வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்தடுத்துன்னு வர்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இறங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் வீக்காக இருந்தப்போ அவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் தைரியமாகறப்ப அவங்க வீக் ஆகிட்டு வராங்க. இப்போ ஏதோ ஒரு யோசனைகள் அவங்க மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரொம்ப குழப்பங்கள்ல உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து அந்த குழப்பத்துக்கான ஒரு பதிலோ இல்லை ஒரு ஐடியாஸ் மேபி உங்ககிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து மேஜரான ஒரு ப்ராப்ளம், ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா உங்களுடைய இமோஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. உட்கார வச்சு தனிப்பட்ட முறையில் ஒரு கேட்டால் இவங்களோட பதில் வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க, ரொம்ப அட்டாச் ஆகிட்டே இருக்கீங்கன்ற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வரும். 24 மணி நேரம் பேசணும்னு சொல்கிறீங்க, அது என்னால் முடியாது, இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் திறமையை பற்றி அவங்களால பேசக்கூட முடியாது. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது. இப்போ உங்களுடைய ஒரு ஐடியாஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். அதாவது இவங்க நிறைய டைம் வந்து உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் கூட வந்துட்டு ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க இது வரைக்கும் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவத்தால இல்லை ஃபீலிங்ஸே இல்லாத டைம்ல உங்ககிட்ட எவ்வளோ வேணா பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க உணர்ந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணும், ஏதாவது ஒரு மெசேஜஸ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஏக்கம் சம்டைம்ஸ் வந்து இருக்குதான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? என்னால் ப்ராமிசஸ் மட்டும் கொடுக்க முடியாது. நான் பேசுவேன், உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வந்து இருப்பேன். ஆனால் வந்து ஒரு ஒரு நிழல் மாதிரி தான் இருப்பேன். முக்கியமான பர்சனாக இப்போதைக்கு என்னால் இருக்க முடியாது. பட் பேசணுங்கிற ஒரு ஆசை. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இப்போதான் உங்கள் அருமையை வந்து புரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தள்ளி போய் டிஸ்டன்ஸில் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போனால் நல்லது நடக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சி போயிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் உங்களை விலகின அந்த டைமில் அப்படி தான் உங்களுக்கு இருந்திருக்கு. பட் இப்போ தான் ரியாலிட்டிக்குள்ளே வர மாதிரி இருக்கு. ஐ திங்க் வந்துட்டு இந்த இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, அவங்களா உணர்ந்து வர்ற வரைக்கும் இது கொஞ்சம் சேலஞ்ச் தாங்க. வந்தால் வந்து டெஃபினெட்லி ஒரு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு ஈகோ வந்து இருக்கு. அண்ட் அந்த ஈகோ உங்கள் சைட்லையுமே இப்போ வந்து நிற்கிது. ரெண்டு பேருமே போத் ஆஃப் யூ இப்போ கரண்ட்லி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோவில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு மியூச்சுவலான எண்ணங்கள் கிடையாது. அதாவது நீங்கள் அவங்க வேணும்னு நினச்சப்போ அவங்க உங்களை வேண்டாம் தூக்கி போட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்க வேண்டாம், என் லைஃப்பை நான் பார்க்குறேங்கிறப்போ அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்போ நீங்கள் மறுபடியும் வேணும்னு கேட்குறீங்களோ அப்போ தான் அவங்களும் வருவேன். நீங்கள் நோ சொல்லிட்டா ஏற்றுக்க முடியாது, அந்த ஈகோ இடிச்சிரும், அந்த ஆட்டிடியூட் இடிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பிடிவாதம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு.
ஆனா இப்ப உங்களுக்கு அவங்க விஷயத்துல ஏதாவது ஒரு தேவை இருக்கானா, அதை தாண்டி அவங்களுக்கு தான் உங்க விஷயத்துல வந்து தேவைகள் இருக்கு. ஆனா ஒரு ஒரு சைலண்ட்லி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றாங்க. இப்போ அவங்க சம்டைம்ஸ் லோன்லியா தனிமையா இருக்கலாம், பேசக்கூட அவ்வளவுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். அப்படின்னா மனசை விட்டு பேச, மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி ஆறுதல் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த செல்ஃப் கேர்ன்னு சொல்லுவோம்ல, அத அவங்க செல்ஃப் கேர் பண்றதுக்கும் சரி, அப்ப கூட உட்கார்றதுக்குமே ஆள் இல்லாம தவிக்கிறாங்க அங்க. அதே மாதிரி இப்போ இந்த டைமோ இல்ல கொஞ்சம் இனி வரக்கூடிய ஐ கேன் see ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இது நடந்திருக்கலாம், வேற ஒரு சில பேருக்கு இனிமேல் நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த பர்சன் வந்து இன்சல்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் கொண்டு, ஒரு வார்த்தைகள் கொண்டு இவங்களை ஹர்ட் பண்ண போறாங்க யாரோ. ஒரு ஃபீமேலா இருக்க வாய்ப்புகள் இருக்கும், இல்ல ஆப்போசிட் ஜெண்டர் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த போறாங்க. இவங்களுமே வந்து அந்த நபர்கிட்ட எங்கேயோ ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்க கிட்டயும் எடுக்க ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து விட்டுருப்பீங்க, அட்வான்டேஜ் தானே எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டு நீங்க தான் சஃபர் ஆகி நிக்கிறீங்க. ஆரம்பத்திலே நீங்க நோ சொல்லி ஸ்டாப் பண்ணல. ஆனா இந்த நபர் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க ஆரம்பத்திலே இவங்களை வந்துட்டு லிமிட் இதுதான்னு காமிச்சிடுவாங்க, நோ சொல்லிடுவாங்க, இவங்களை வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதான் இனிமேல் தான் இந்த நபருக்கே தான் சொன்ன எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிட்டு, தான் சொன்ன எல்லாத்துக்குமே பொறுமையா இருந்த ஒரு ஆளை நான் விட்டுட்டு, இப்போ என்னோட இப்போ இந்த பர்சன் வேணும்னு நான் வந்து நின்ன பார்த்தேன், எனக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு அவங்களே நினைக்கிற மாதிரி இருக்கும். சரி, இவங்களை பொறுத்த வரைக்குங்க நீங்க சைலண்ட்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்லி நீங்க இவங்க வேணும், அந்த பாயிண்ட்ல தான் வந்து நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சைலண்ட்லி இருக்கு. உங்களை மிஸ்ஸே பண்ணலன்னு நீங்க ஒரு சொன்னாலும் கூட அது கிடையாது, டெஃபினெட்லி மிஸ் பண்றாங்க. ஆனாலும் வந்து நீங்க இல்லைங்க, அது எனக்கே சம்டைம்ஸ் புரியுது அவங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னு. ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி மூணாவது நபர் விடவே மாட்டேங்கிறாங்களே, எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாங்களே, குழப்பங்கள் அவங்க தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கூட டிஃபெண்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இவங்க வந்து கொஞ்சம் இந்த தேர்ட் பார்ட்டியாலே வந்து கைவிடப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டியே வந்து இவ்வளோ நாட்கள் வந்து உங்களை பிரிக்கிற அந்த மொமெண்ட் வரைக்குமே இவங்க மேல அவ்வளோ அக்கறையா அவ்வளோ கேரிங்கா இருந்திருப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா அவங்க கோல் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சதுக்கு அப்புறம் இவங்களையுமே அவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த எல்லா சைலண்டான ட்ராமாஸ் அங்க வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆனா எந்த விஷயமும் உங்களுக்கு வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்ப நீங்க இந்த மாதிரி ரொம்ப டல்லா இருக்கீங்க, மேலோட்டமா பாக்குற விஷயங்களை நினைச்சிட்டு நீங்களா கற்பனை கட்டிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். அது எல்லாம் உங்க எனர்ஜியும் சேர்த்து தான் எடுத்துட்டு போகும். பார்ப்போம். Too many confusions, divine juggling. See, அதுதான் இவங்க வந்து இப்போ கரண்ட்ல எப்படி தெரியுமா இருக்கு, போத் லைட் அண்ட் டார்க்னஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் வந்து சம் ப்ராக்ரெஸ்ல இருக்காங்கங்க. இப்போ ஒரு ஒரு இவ்வளோ நாட்கள் வந்து இவங்க மைண்டை வேற யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்திருக்காங்க. இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்க. இப்போ இவ்வளோ நாட்கள் சுத்தமா டார்க்கா இருந்தது இவங்க மைண்டு. இப்போ அந்த டார்க் அந்த பிரைட் ரெண்டுத்துக்கு நடுவுல, அந்த டார்க் லைட் ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒரு சில டைம் உங்களோட அருமையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில டைம் அந்த அந்த டார்க்னஸ், அந்த ஈகோ, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க மாறி மாறி இருக்கிறனால தான் இன்ன வரைக்குமே வந்து உங்க விஷயத்துல ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனா குழப்பங்கள் சம்டைம்ஸ் வெளியில அவங்க பேசுறாங்க ஒரு வார்த்தை உங்க விஷயத்துல, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா தனியா போய் நின்று அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் டைம் கழிச்சு எடுத்திருக்கலாமோன்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கோ த்ரூ பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் யாரையும் நம்பி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இவங்க எப்போ விழுவாங்க, இவங்களுக்கு என்ன நடக்குங்கிற ஒரு காசிப், இவங்களை பத்தி காசிப் பண்ண, இவங்களை பத்தி எதையாவது ஒன்று பேசுறதுக்கு பண்றதுக்கு இவங்களை சுத்தி ஒரு சில நெகட்டிவ் இருக்காங்க.
ஆனால் ஐ திங்க் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பீப்புள் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் அலர்ட்டும் பண்ணியிருப்பீங்க. இந்த நபர்கிட்ட காதிலே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ் எல்லாமே வருது அப்படின்னு. ஓகே, 3 ஃபைல் கொடுக்குறேன். I'm giving this. File number 1. File number 2. And file number 3. ஓகே, இந்த 3 ஃபைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 ஃபைலும் பார்க்குறீங்கனாலும் எஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு தென் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். ஓகே, I got this too. ஓகே, வெரி ஸ்ட்ராங். ஃபைல் நம்பர் 1. டு பி ஃப்ராங்க், இந்த பர்சன் ஒரு லக்கியான, ஐ மீன் இவங்க வந்து உண்மையிலே இவங்களுக்கு நீங்கள் ரொம்ப லக்கி சாம். ஓகேங்களா, லக்கியான ஒரு பர்சன். ஆக்சுவலி அவங்க விட்டுட்டு போய் உட்காந்துருக்காங்க. சரி, இப்போ அந்த நபருக்கு யாரோ ஒருத்தவங்க மேபி சொல்லி இருக்கலாம். இப்போ எங்கேயோ வந்து இமோஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அவங்க மனசு சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது உங்க ரிலேட்டடா, மிஸ் பண்றோம், தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்க சுத்தி இருக்கிற நபர் யாரோ கூட வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. இந்த விச் மீன்ஸ் தட் உங்களை மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல பர்சன், விட்டுறாது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களோட அருமையை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த பர்சனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனசுல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. 100%லாம் தெரியலங்க, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுது. சம்டைம்ஸ் அவங்களோட ட்ரீம்ஸில் ஏதோ ஒரு இதிலலாம் வந்து நீங்கள் தெரியுறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட வேல்யூ வந்து புரிகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இவ்வளோ நாட்கள் உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் மாறி இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, டெஃபினெட்லி உங்களுடைய லவ் ட்ரூ லவ்வாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் வந்து இப்போ ஒரு தேர்ட் பர்சன்னாலேயோ இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிற ஒரு காரணத்தை வச்சோ தான் இந்த பாண்டிங்கில் வந்து ஒரு பிரிவினைகள் வந்திருக்கும் மோஸ்ட்லி. நம்மளால சேர முடியாது, பிரச்சனைகள் ஆகும், ஃபேமிலி ரீசன், இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி இந்த பாண்டிங்லேயே வந்துட்டு ஒரு பிரிவினைகள் இருந்திருக்கும். பட் அதை தாண்டி வந்து உங்களுக்குள்ள அந்த சண்டைகள் பிரச்சனைகள்னால பிரிஞ்சீங்களான்னா அப்படி இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஆர் அ கிஃப்ட் அந்த பர்சனுக்கு அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் உங்கள் கூட வந்துட்டு இருந்த அந்த ஒரு பாண்டிங், அந்த கனெக்ஷன் வந்துட்டு மற்றவங்களோட அவங்களால இருக்க முடியல, உணர முடியல. உங்க கூட இருந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனதார கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்தாலும் சரி சோல்ஃபுல்லான ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ வேற பர்சனோட அவங்க கனெக்ட் ஆகியிருந்தாலும் அது மேலோட்டமான சந்தோஷங்கள், நிறைய ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம். ஆனா அந்த மனதளவுல கனெக்ஷன்ங்கிறது அங்க உணர முடிய மாட்டேங்குது.
சரி, உங்களோட அருமை டெஃபினெட்லி அவங்களுக்கு தெரியுது. நீங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம்ங்கிறதும் வந்து தெரியுது. எத்தனையோ டைம்ல, டஃப்பான டைம்ல வந்துட்டு நீங்க அவங்களுக்கு செஞ்ச உதவிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பலமாக நின்னதும் வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேபி இதுக்கு இன்னொரு சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இட் மே டேக் சம் டைம். அதுதான். ஏன்னா இப்போ அவங்க ரியலைஸ்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு தான் வராங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இனிமேல் தான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க இப்போ வந்து ஒரு குழப்பத்தோட தான் இந்த ரியலைசேஷன் வருது. உங்க அருமை புரியுது, ஆனா இதுக்கு எதிர்காலம்னு உங்களோட அருமை புரியறப்போ பாசிட்டிவா இருக்கு. உங்க எதிர்காலம், ரெண்டு பேரோட எதிர்காலம்னு பாக்குறப்போ நெகட்டிவ்ல தான் இன்னுமே வச்சிருக்காங்க மைண்ட். அதில் இன்னும் பதில் எடுக்க முடியல, கொண்டு வர முடியல. அப்போ வரக்கூடிய ஃபியூச்சர் பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைங்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்க கேட்கலாம், ட்ரூ லவ் தான் இருக்குல்ல, ஏன் வர வேண்டியதானே, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பேசிக்கலாம். சரி, இந்த கான்ஃபிடென்ட் ஓகே, இந்த கான்ஃபிடென்ட், இந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அது அவங்க கிட்ட கிடையாது. அவங்க வந்து நிறைய வந்து லிமிட்டிங் பிலீவ்ஸோட உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா இது வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும், இது வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இந்த பிரச்சனை இவங்க எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, தேர்ட் பார்ட்டி பிரச்சனை பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சேர்றது என்னமோ ஒரு பாயிண்ட் தான், அது சேர்ந்தா என்னென்னலாம் வரும், சேரக்கூடாதுங்கிறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இவங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுதான் இங்க அவங்களுடைய அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ், ஓவரான கற்பனைகள், இல்லாதது இது இப்படிதான் நடக்கும், நம்ம இப்படி கொண்டு போனோம்னா இது இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு அவங்களே வந்துட்டு இமேஜின் பண்ணி இவங்க ஒரு ஓவர் திங்கரா இருப்பாங்க. கற்பனைகள் பயங்கரமா கொண்டு வருவாங்க. எப்பயுமே அந்த கற்பனையில ஒரு நெகட்டிவ் அண்ட் லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருந்துரும். அதுதான் கடைசியில இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரூ லவ்வா இருந்தாலுமே பிரச்சனையில வந்து நிக்கிது, அப்படியே நிக்கிது. பார்ப்போம். பட் இட்ஸ் வெரி குட் லவ்ங்க. இது ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருந்திருந்தாலுமே ஒரு நல்ல லவ் தான். அவங்க உங்ககிட்ட எப்படி வந்து நடந்திருந்தாலும் சரி, உங்க சைட்ல இருந்து வந்தக்கூடிய அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பாண்டிங், அந்த லவ் வாஸ் ரியல். இன்னைக்குமே உங்களுக்கு அவங்க மேல அந்த கோவங்கள் இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப தப்பா, ரொம்ப ஒரு சில விஷயங்களை சொல்லி திட்டுனா கூட உங்க மனசு வந்து ஏத்துக்காது, டிஃபெண்ட் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்க அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப விரும்பியிருப்பீங்க, ரொம்ப நம்பி இருப்பீங்க. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியுதுங்க, எதுவுமே தெரியாமலாம் இல்லை. பட் அந்த குழப்பங்கள் தான் அவங்களுக்கு பிரச்சனை. கற்பனைகள், இல்லாத விஷயத்த கற்பனை, இலூஷன்ஸை கொண்டு வர்றது, பயங்கரமான இமோஷன்ஸ், அதுதான் அங்க பிரச்சனை. சி, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னைக்கு அவங்க ஒரு இமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனதர் சான்சஸ் இருக்கு, இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதர் வந்துட்டு சரி, அதுதான் பாஸ்ட்ல எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். இந்த பாண்டிங்ல நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் எல்லாமே. பட் தெர் இஸ் அ ஃபியூச்சர் ஹோப் அண்ட் ஃபியூச்சர் சான்சஸ் அப்படிங்கிறது இந்த பாண்டிங்க்கு இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் அ கிஃப்ட், ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் தான் சொல்லணும். ஆனா அது எல்லாமே அந்த பர்சனுடைய இமோஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. எய்தர் நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணி ஏதாவது உங்க சைட்ல இருந்து முயற்சிகள் வேணும்னா எடுத்தீங்கன்னா பாசிபிள், இல்லைன்னா அவங்களாவே என்னைக்கு ரியலைஸ் பண்றாங்களோ, என்னைக்கு உணர்றாங்களோ அப்பதான் வேணும், அப்பதான் இருக்கும். சரி, அவங்களுக்கு உங்க மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜெனியூனான ஒரு லவ் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு, தெரிய வருது. பட் அந்த இட் டேக் சம் டைம், அதுதான் விஷயம். டைம் ஆகணுன்ற மாதிரியும் இருக்கீங்க. ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம்.
ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த பாண்டிங் எஸ்பெஷலி ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டிங்கிறது இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களும் ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக தான் இருப்பாங்க. ஐ திங்க் மோர் தென் ஒன் பர்சன்னே சொல்லலாம். மேபி உங்களோட ஏஜ் செட்டு இல்லைன்னா அதை தாண்டி ஒரு எல்டர் அப்படி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்குமா அப்படின்னா, ஜென்ரலி உங்களை பிடிக்கும். உங்கள் மேலெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோக்கும் கோவம்லாம் டைரெக்டாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷனோ அதை தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க சைடில் வந்துட்டு நேரடியான ப்ரொடெக்ஷனுங்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களாவே வாலண்டியராக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், தள்ளி போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன காரணம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, அப்புறம் ஏன் வந்து அவங்க விலகி போகிறாங்க, ஏன் வந்து பேச மாட்டுறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் சைலண்டாக இந்த பிரச்சனைகள் முடியணும், இது வந்து இதுக்கு மேலே இதை ட்ராக் பண்ண வேண்டாங்கிற உங்களை சைலண்டான உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் தான் வந்து இருக்கு. ஏன்னா ரொம்ப சேலஞ்சஸ்ங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல வந்து அவ்வளவு பிடிக்காம போதா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு, அவ்வளவு சேலஞ்ச். எப்படா அவங்க லைஃப்பில் வந்து குறியா இருக்காங்களோ இல்லையோ, உங்கள் லைஃப்பில் தான் 24 மணி நேரமும் ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நபராலையும் சரி உங்களுக்காக டிஃபென்ஸ் பண்ணவும் முடியல, உங்களுக்காகவும் வந்து ஒரு கட்டத்தில் வாதாடவும் முடியாம அந்த தேர்ட் பார்ட்டி சொல்றதுக்கு ஆமா ஆமா ஆமான்னு இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங்கில் நிறைய வார்னிங்ஸ் இடையிலே கிடைச்சிருக்கும். நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள். ஒரு சில பேருக்கே வந்துட்டு யார் யார் பிரச்சனை பண்ணுறா, என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்றது கூட தெரியும் தான். ஆனால் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பாயிண்ட் நம்பர் 2க்கு இவங்க தான் பிரச்சனை அப்படின்றதும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கிறது, என்னன்னா ஏன் என் பார்ட்னர் டிஃபெண்ட் பண்ணலை எனக்காக, ஏன் என் பார்ட்னர் இந்த மாதிரியான முடிவு எடுத்தாங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குமே தவிர, சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்களாம் உங்களுக்கு அக்கறை கொடுக்கணும், பாசம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. உங்கள் பார்ட்னரை பற்றி தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை, கவனமும் கூட. ஸோ அவங்களோட பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, என்னால் இதுக்கு மேலே வந்துட்டு வாதாட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த தேர்ட் பார்ட்டி கொடுக்கக்கூடிய பிளாக்மெயில்ஸ் ப்ரெஷர் ஒரு பக்கம், ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு என்னை 2 பேருமே ஆளை விடுங்கன்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஒரு ரீயூனியன் இருக்குமாங்க, எல்லாம் சரியாகுமாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹீலிங் ஆகணுங்க. இப்போ இந்த ஹீலிங்கிறது உங்களுக்கும் தேவை, அந்த நபருக்குமே தேவைதான். ஓகேங்களா, அவங்களுக்குமே வந்து தேவை. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த லவ், உங்களுடைய அந்த ஒரு ஃபெமினைனான ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. ஓகேவா, நீங்கள் என்னதான் கோவப்பட்டாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபெமினைன் எனர்ஜி மட்டும்தான் இங்கே ப்ளஸ்ஸே. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்களை பிடிக்குமா அப்படின்னா பிடிக்கும் தான். ஆனால் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணுற சூழ்நிலையில இல்லை. அதுதான் உங்கள் விஷயம். இப்போ நீங்களா தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு கேட்டால் அவங்களால தேர்ட் பார்ட்டி பர்சனை வந்துட்டு நோ சொல்ல முடியாது, சொன்னால் மாட்டிக்குவாங்க இல்லையா. ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கிட்ட இருந்தே விலகுவாங்களே தவிர, நீங்கள் வேணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் அங்கே எடுத்திருந்தா இந்நேரம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியோ போயிருக்கும். அதுதான் இங்கே ப்ராப்ளம். என்னன்னா உங்கள் அருமை தெரியும், உங்களுக்கு பிடிக்கும் ஜென்ரலி, ஆனால் ஸ்டெப் எடுக்க மாட்டேன். அப்போ அது என்ன ரிலேஷன்ஷிப், அங்கே என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். சரி, உங்களோட பர்சனுமே வந்துட்டு ஒரு வழியில வந்து அவங்களுக்கு பிடிக்குது, நல்ல கேரக்டர், நல்லா தாங்க இருந்தாங்க, இவங்க தான் மாத்தினாங்கன்னு 1000 விஷயம் சொன்னாலும் கூட தன்னோட ஹாப்பினஸ், தான் நிம்மதிங்கிற ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அந்த இடத்துல கொண்டு வராங்க. அவங்களுக்கு தெரியும் நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியும். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ திங்க் நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே வந்து ஆளை விடுன்னு
அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க ஆல்ரெடி, இப்ப தப்பிக்கணும்னு. பட் நீங்க வந்து அது இன்ன வரைக்கும் மூவ் ஆன் ஆகாம இருந்தீங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேல என்னால முடியாது, நான் போய் என் லைஃபை பாக்குறேன்னு கூட இருப்பீங்க. அண்ட் உங்களோட மைண்ட் செட்டுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. இனி இவங்க கூடலாம் இருந்தா என்னோட கோல்லாம் சாதிக்க முடியாது, நான் போய் என் லைஃப் என்னோட கனவுகள்லாம் நான் சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் போகிறதுக்கான வழிகள் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமான அந்த ஈகோ, அந்த விஷயங்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அண்ட் உங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் மோட்டிவேட்டர் இருக்காங்கங்க. சைலண்டான மோட்டிவேட்டர் தான் இருக்காங்க. சரி, ஐ திங்க் வந்து அந்த பர்சன் உங்களோட அருமை புரியுற அந்த டைம்ல நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. நீங்க உங்க லைஃப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இப்போ பைலம்பு 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆசைகள் ஏக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு லைஃப்ல இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதுதான் ஓகே, இப்ப இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இவ்வளவு நாட்கள் வந்து நீங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம், இல்ல எனக்கு அவங்க வேணும், கண்டிப்பா வேணும், நான் என்ன வேணாலும் செய்வேன் அவங்க வரத்துக்குன்னு. ஆனா அந்த பிடிவாதங்கள் இப்ப கொஞ்சம் தளர்ந்து சூழ்நிலைகளை ஏத்துக்கிற பக்குவம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதும் கிடையாது. ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே பைலம்பு 2 இப்பதான் நிம்மதியா இருக்க மாதிரி நீங்க உணர்றீங்க ஒரு சில பேர். ஏன்னா இப்போ உங்க லைஃப்ல ஒரு இப்பவும் சரி வரக்கூடிய டேஸ்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குங்க, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கும், உங்களுக்கான ஒரு நல்ல சான்ஸையும் வந்து கொடுக்கும். ஆனா அது நீங்க இப்போ உங்களுக்குள்ள கரெக்டான பாதையில போறீங்களா அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்துட்டு இப்போ போற பாதை கரெக்டு தான், ஆனா நீங்க பாக்குற பார்வைகள் எல்லாமே இருட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? பட் யூ ஆர் இன் த ரைட் டிரெக்ஷன் தான், கரெக்டு தான். அண்ட் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஆப்போசிட் அண்ட் கண்டிப்பா ஷாக் ஆவாங்க. அவங்க தெரிஞ்சு புரிஞ்சுட்டு வர்ற தருணத்துல நீங்க வந்துட்டு ஓகே டாடா பை பைன்னு சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. இட்ஸ் கோயிங் டு பி லைக் பர்ஃபெக்டான ஒரு சொல்லுவோம்ல கிவ் அண்ட் டேக் மாதிரி. நீ உனக்காக வெயிட் பண்ண, நீ வரல, ஒரு நாள் என் அருமை புரியும், அப்ப நீயே தேடி வா, நான் உனக்காக இன்னும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நகர்ற மாதிரி இருக்கு. பட் டு பி ஃப்ராங்க் ஒரு சில பேர் கரெக்டான மைண்ட் செட்லோட கரெக்டான இதுல தான் போயிட்டு இருக்கீங்க, கரெக்ட் டைரக்ஷன் தான் போறீங்க. உங்களுக்குள்ள இந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே வந்துட்டு இட் இஸ் நோ கரெக்டான டைரக்ஷன் தான். பட் வேற ஒரு சில பேர் வந்துட்டு இன்னும் நீங்க வந்து இந்த தாட் வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, மைண்ட்ல இதை பத்தி கரெக்டா யோசிக்கிறீங்க, ஆனா ரியாலிட்டின்னு வரும்போது செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணுது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். இதுல ஒரு மெசேஜ் எனக்கு பிகினிங்ல என்ன வந்துச்சுன்னா, பயல் நம்பர் 3 நீங்க வந்து அவங்களோட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்திருப்பீங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு குழப்பமா இருந்தாங்கன்னா கரெக்டான ஐடியா கொடுக்கறது, அதை அவங்க செஞ்சா கரெக்ட் ஆகிறது, இல்லை அவங்களுக்கு கரெக்டான ஆறுதல் கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க தான் ஒரு சொல்யூஷனாவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு அது தேவைப்படுது. இப்போ அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ உங்க அருமை தெரியுதா, இவங்க இருந்திருந்தா எனக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருப்பாங்களே, கரெக்டா ஏதாவது ஒன்று சப்போர்ட் கிடைச்சிருக்குமே. சரி, இவ்வளோ நாள் வரைக்குமே இந்த நபருக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நீங்க தான் அவங்களுக்கு என்ன பண்ணனாலும் சரி அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க, எல்லா பொறுப்புகளையும் நீங்க எடுத்திருந்திருப்பீங்க. இப்போ வந்து அவங்க லைஃப்ல அவங்களே பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள். இவ்வளோ நாள் ஜாலியா இருந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே தானே பார்க்கணும் தானே செய்யணுங்கிறப்போ இப்போ அருமை புரியுது. இப்போ வந்து உங்களை அவங்க என்னதான் மூவ் ஆன் ஆகி போனாலும் சரி, அடுத்த கட்ட நகர்ந்து போனாலும் சரி, உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க மனசுலயும் சரி அவங்களோட அந்த எண்ணங்கள்லயும் சரி இன்னும்
பாஸ்டோட கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இப்போ கரண்ட்லி அவங்க வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்களான்னா நோ. ஃபைல் நம்பர் 3, தட்ஸ் த திங் யூனோ. இப்போ அவங்க எடுத்த ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது எய்தர் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு சில பிளாக்கேஜஸ் நடந்துகிட்டு இருக்கு சைலண்ட்லி, ஒரு சில லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷன்லயும் சரி ஒரு சில தடைகள் பிளாக்கேஜஸ் வருது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்ல இருக்க மாதிரி இருக்கு. சும்மா அவங்க வந்து ஒரு ஒரு ஹாப்பியா இல்லாம ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் டீப் டவுன் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிரேக் டவுன் ஆன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் வந்து ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும், அப்படியே உறைஞ்சு போன மாதிரி சம்டைம்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஆனால் ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது, ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் இவ்வளோ நாட்கள் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எல்லா உதவியும் செஞ்சுருக்கலாம், எல்லா ஐடியாஸும் கொடுத்துருக்கலாம். அவங்க அப்படியே உங்ககிட்ட ஐடியாஸை வாங்கி அவங்க ரியல் லைஃப்பில் போட்டு லைஃப்பில் கொண்டு வந்திருப்பாங்க, உங்ககிட்ட டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அங்கே யாரும் இல்லை அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. உங்ககிட்ட வெளிப்படையாக நம்பி சொன்ன விஷயங்கள் மாதிரி அங்கே சொல்றதுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எப்படா ஹிண்ட் கொடுப்பாங்க, இவங்க லைஃப்ல இருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள சுற்றி ஆளுங்க இருக்காங்க. இவங்களை இந்த நபரை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பயம், அந்த ஒரு குழப்பங்கள் அங்கே அதிகமாக இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும். இந்த டைம்ல இவங்க பொறுமையா இருந்தாகணுங்க, ரொம்ப பேஷன்ஸோட இருந்தாகணும். அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களும் என்னென்ன முயற்சிகள் அடுத்தடுத்துன்னு எடுத்தாலும் ஏதோ ஒரு வழியில ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த நபருக்கு. இப்போ உங்க கூட இருந்த அந்த கடைசி மொமெண்ட், உங்களை விட்டு புரிஞ்ச அந்த மொமெண்ட்லாம் கொஞ்சம் ஜாலியா ஹாப்பியா இருந்திருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க வரமாட்டாங்களான்னு உட்காந்து நீங்க சோகத்துல இருக்கலாம். அவங்க அவங்களோட லைஃப்ல போய் எங்கேயோ சிக்கிக்கிட்டோமேன்ற ஒரு சோகத்துல இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க இங்க உட்காந்துட்டு ஜாலியா இருப்பாங்க, ஓகே இந்த மாதிரிலாம் ஹாப்பியா இருப்பாங்க, லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, எஸ் வெளியில காமிப்பாங்க. ஆனா உள்ளார ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. See, it's purely like, அந்த ஒரு ஜஸ்டிஸ், அந்த கார்மிக் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்களுமே வந்து ஏஞ்சல்ஸ் டிவைன் கிட்ட ஒரு நியாயத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு ப்ரேயர் மூலியமாக எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கான நியாயம் வேணும் அப்படிலாம் ஏதாவது கேட்டிருந்துருக்கலாம். பிகாஸ் ஒரு சைலண்ட் ப்ரேயர்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த நபருக்கு வந்துட்டு கரெக்ட்லி பேலன்ஸ் பண்றாங்க. ஆனா ஒரு உண்மையான கிஃப்ட், உண்மையான ஒரு நம்பக்கூடிய கனெக்ஷன்கிறது நீங்க தான். ஆனா நல்லா தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்கக்கூடிய பர்சனும் சரி, ஃபியூச்சர்ல வரக்கூடிய பர்சனையுமே அவங்களால நம்ப முடியாது. ஸோ பாஸ்ட்ல அப்படின்னு பாக்குறப்போ அதுல நீங்க டெஃபினெட்லி வந்து இப்ப அவங்க பார்வையில இருக்கீங்க. ஏன்னா ஏமாந்தது நீங்க, ஏமாத்தினது அவங்க. இப்ப அப்படியே அங்க மாறிடுச்சு, அவங்க யார்கிட்ட ஏமாந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வேல்யூ ரொம்ப நல்லாவே தெரியுது அவங்களுக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல அந்த பர்சன் வந்து இது ரொம்ப லேட்டோ, இஸ் இட் டூ லேட் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ ஒரு சில சேலஞ்ச் தாங்க அவங்களுக்கு. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தானா தேடிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து இருக்கு. சரி, இதுதான் இப்போ உங்களுடைய நீங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி வந்துட்டு உங்களுடைய அந்த கனெக்ஷனே வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த அந்த மொமெண்ட், அந்த ஒன்று சேர்ந்தது எல்லாமே வந்துட்டு திடீர்னு நடந்ததா இருக்கும். இது வந்து ரொம்ப நாளா நின்று வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு சேர்ந்ததுங்கிறத தாண்டி இது திடீர் கனெக்ஷனா இருக்கும், ஒரு ஸ்பார்க்னஸ்ல அமைஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கே நிறைய டைம் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம், இந்த பர்சன் எப்படி என் லைஃப்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, திடீர்னு வந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி அந்த ரேண்டமான ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதை பத்தி நீங்களே நிறைய யோசிச்சிருப்பீங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனிவர்ஸ் உடைய ஒரு கனெக்ஷன். உங்க பாண்டிங் வந்து யூனிவர்ஸ்
யூனிவர்ஸால கனெக்ட் ஆன ஒரு பாண்டிங். ஆக்சுவலி இது நல்லா கொண்டு போன இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பாண்டிங். ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு லைஃப்ல அந்த ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கும், ஒரு மேஸ்குலின் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். அதாவது பாசம்னா பாசமும் காட்டுவீங்க, ஒருத்தவங்களுக்கு உதவி ஆறுதல் சப்போர்ட் வேணும்னாலுமே அதையுமே செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. அவங்க கிட்டவுமே ஒரு சில டேலண்ட் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டு பேருமே எந்த ஒரு ஈகோ இல்லாம ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் பாண்டிங், வெரி ஸ்ட்ராங் பாண்டிங். ஆனால் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது அந்த பர்சனுக்கு வந்து கிடையாது. பிகாஸ் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல வந்துட்டு மற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் உங்களையும் நினைச்சிருக்கலாம். அண்ட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஏதோ ஒரு வழியில ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறாங்க. 100% எல்லா வழியிலும் ஸ்பெஷல்னுலாம் நினைக்கல, ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு மற்ற பர்சன்ஸை கம்பேர் பண்றப்போ, அந்த தாட் வந்து அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா உங்க கூட இருந்த அந்த ஆரம்பத்துல அந்த அந்த இருந்த அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இடையில அது கனெக்ஷன் அது பிரேக் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதான் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க மனசு சொல்றதையும் கேட்குறாங்க, சுற்றி நடக்கிறதையுமே அவங்க பார்க்குறாங்க. மற்ற ரிலேஷன்ஷிப்பு, மற்ற விஷயங்கள், மற்ற ட்ராமாஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இப்போதான் ஐயோ நீங்களே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் வந்து சம் கைடன்சஸ் அவங்களுக்கு டிவைன் சைட்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதர் இந்த பர்சன் ப்ரேயரும் பண்ணுவாங்க, இல்லை சம் ஸ்பிரிச்சுவல் இல்லை ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு யூனிவர்ஸோட டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ கனெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த மெசேஜஸ் வந்து இப்போ கிடைச்சிருக்கலாம். ஆக்சுவலி உங்க பாண்டிங் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் தான், உண்மையிலே அது நல்ல ஸ்பெஷல். ஆனால் அதை எடுத்துட்டு போக தெரியல, அதுதான் விஷயம். See, look at this. You got this beautiful amethyst. So healing, absolutely. See, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெண்டு பேருக்குமே ஹீலிங் தேவைங்க. டைம், ஹீலிங், ஸ்பேஸ், இது மூணுமே தேவை. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஆல்தோ யூனிவர்ஸோட பிளஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லிட்டில் பிட் டிஸ்டன்ஸோட இருந்தால் மட்டும்தான் இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். 24 மணி நேரமும் க்ளோஸாக ஒட்டிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் இது ஸ்பெஷல் அப்படின்றது இருக்காது, போர் அடிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இது வந்து உங்களுக்குமே வந்து மெசேஜஸாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை கேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்களுமே இந்த விஷயங்கள்ல இருந்து ரெக்கவர் ஆகணும். இப்ப அவங்க என்ன அப்படின்னா, அவங்க உங்களை விட்டுட்டு போய் நிறைய சஃபர் ஆகி அந்த வழியில அவங்க வேற ஒரு ரெக்கவரியில உட்காந்துருக்காங்க. ஆனா நீங்க இந்த ஒரு பர்சனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு, நிறைய பாஸ்ட் விஷயங்களை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஹீலிங் தான் இது. ப்ராப்பரா தூங்குறீங்களா? ப்ராப்பரா சாப்பிட்றீங்களா? இப்போ நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாலுமே நிம்மதியான தூக்கம் இருக்குதா? ஒரு சில பேர் ரொம்ப நேரம் தூங்கினாலும் கூட நீங்க உங்களுக்கு எந்திரிச்ச உடனே பாடி பெயின் இருக்கு, டயர்ட் ஆகுது. ஸோ நீங்க இன்னுமே உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ரெஸ்ட் அப்படிங்கறதே இல்லை. ப்ராப்பரான ரெஸ்ட், செல்ஃப் கேர் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் திங், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வர்த்தான ஆள் இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தட் இஸ் நோ, யூ ஆர் அ கிஃப்ட். அண்ட் இந்த பாண்டிங் யூனிவர்ஸால ஆன பாண்டிங் தான், அது அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹீலிங் தேவை. அது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்ல வரக்கூடிய டேஸ்ல சஃபர் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்க பிசிக்கல் ஹெல்த் வீக் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.